பார்க்கவே நல்லா சாஃப்ட்டாக இருக்க இந்த கேக்கை நான் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் பண்ணேன். ஓகே 10 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்தேன். பட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். அதுக்கு 2 எக் எடுத்திருக்கேன். எக் ஒயிட்டை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கூட படாத அளவுக்கு, பிகாஸ் இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ எக் ஒயிட் கூட வந்து சுகர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சுகர் ஆட் பண்ணி மொத்தம் நல்லா ஸ்டிஃப் பீக்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் எக்கையும் கூட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, இல்லைனா கேக் சாஃப்டாக வராது, ரொம்ப ஹார்டாகிடும். ஆஃப்டர் தட் 1/2 கப் மைதா அண்ட் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த டைமில் நீங்கள் வேணும்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கீ ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அம்பிட்டு தான். அண்ட் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தால் நல்லா சாஃப்டான அண்ட் நல்ல க்ரன்ச்சியான ஒரு கேக் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ரவுண்ட் டீனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் இது 250 கிராம்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நான் சுடு தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஒட்டாமல் நல்லா கரெக்டாக இருந்துச்சு. இது கூட ட்ரிசில் பண்ணுறதுக்கு ஹனி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சும்மா சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பை பாய்.